குலச்சிறை நாயனார் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. பெருமானுக்கும் தொண்டு செஞ்சிருக்கிறாங்க, அவன் அடியார்களுக்கும் தொண்டு செஞ்சிருக்காங்க. ஏர்மன் கலிக்காம நாயனார் அப்படிதான். இப்படி பல அடியார்கள் இப்படி தாம் ஈட்டும் அந்த செல்வ பயனை அடைய ஒரு சிறிதும் முயல்கின்றார்கள் இல்லை. செல்வம் பெறுவார், அதன் உண்மை பயன் பெறாது கழிகின்றார்கள். இது என்ன அறியாமை, என்ன பாவம் என்று சொல்லி ஈட்டக்கூடிய பொருள் ஒரு பகுதி பெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கும் செலவு செய்யணும் அப்படிங்கிறது தான் சைவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் சிறந்த ஒரு சிவ புண்ணியம் என்று சொல்லி நம்மளால முடியாததை நம்ம செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம நாயன்மார்கள் எப்படின்னா, நெசவு தொழில் செய்தவர்கள் ஆடை கொடுத்தாங்க, உழவு தொழில் செய்தவர்கள் உணவு கொடுத்தாங்க, மண்பாண்ட தொழில் செய்தவர்கள் ஓடு கொடுத்தாங்க. இப்படிதான் நம்ம தொண்டு செய்திருக்கிறாங்க இல்லைங்களா? நந்தனார் அவர் புலையர், அவர் என்ன செஞ்சார்? சாமிக்கு கோரோசனை கொடுத்தார், அந்த இசைக்கருவிகளுக்கு தோல் கொடுத்தார். அந்த நின்ற ஒரு தொழில், அந்த குலத்தை சார்ந்த தொழில் செய்து பேரடைந்திருக்கிறார்கள் நம்முடைய நாயன்மார். நம்மளால முடியாத எதையும் செய்ய சொல்லி நமக்கு யாரும் அறிவுறுத்தலை. நம்மளால என்ன தொண்டு செய்ய முடியுமோ அதை செஞ்சா போதும். பெருமானுடைய அப்படிதான் நாயன்மார்கள் எல்லாருமே பணி செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம சரியத்தில் பெரும்பாலான இடங்களை நம்ம பார்க்கணும். அதுதான் இங்க சொல்றாரு. இப்படி இறைவனது திருவடி மலர்களை தம்முள் நீங்கா மனத்தினுடைய அடியார்கள் வஞ்ச வல்வினை கருப்பறுப்பார் என்று சொல்லி, அதாவது நம்முடைய வினைகளை யார் நீர்ப்பார்கள் அப்படின்னு சொல்றார். இறைவனது திருவடி மலர்களை தம்முள் நீங்கா மனத்தினுடைய அடியார்கள் நம்முடைய வஞ்ச வல்வினை கருப்பறுப்பார் என்று சொல்லி சொல்லார். கங்கையும் காவிரியும் ஆடுதலினும் அன்பர்களது அன்பெனும் தூய நீரில் ஆடுதலில் மிக்க விருப்பமுடைய சிவபெருமான். கங்கையில் ஆடுறதை காட்டிலும் காவிரியில் ஆடுவதை காட்டிலும் தொண்டர் அன்பெனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி. பெருமான் ரொம்ப விரும்பி எதில் ஆடுவாராம்? அடியாருடைய அன்பு என்று சொல்லக்கூடிய நீரில் தான் விரும்பி ஆடுவார் என்று சொல்றார். அன்பு